போது தமிழ் அவனின் முகத்தை பார்த்தான். அதில் தெரிந்த இறுக்கம் அவளை பயமுறுத்தியது. கார் சென்ற வேகமே அவனின் கோபத்தை காட்டியது. மெதுவாக அவனின் கையின் மேல் தன் கையை வைத்தவாறே, மாமா என கூப்பிட்டான். அவள் கைப்பட்டதுமே உடல் இறுக காரை நிறுத்தியவன் அவளின் கையை உதறினான். அதில் அதிர்ச்சியுற்றவாறே அவனை பார்த்தான். சரவணபாண்டியன் கோபத்தை அடக்க கையை இறுக மூடி கட்டுப்படுத்திய முடியாமல் அவளை பார்த்து, நான் இன்னும் என்னதாடி பண்ணணும்னு நினைக்கிற? நீதான் என்ற மொத்த உலகம்னு என்ற செயல்ல காட்டியும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என்ற வாயில சொன்னாதான் தெரியுமா உனக்கு? ஆமாண்டி, நான் உன்னை உசுருக்கு உசுரா லவ் பண்றேன். நீதான் எல்லாமேன்னு வாழ்ந்துட்டு இருக்க. போதுமா என கத்தினான். அவன் சொன்னதை கேட்டு அழுதவாறே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் மாமா. அதனாலதான் என்னை விட்டு செத்து போறேன்னு சொன்னியாடி? அது கோபத்துல சொல்லிட்டேன் மாமா. எதிரி கோவத்துல சொல்றது? செத்து போறேன்னு சொல்றதா? உன்ற தங்கச்சி கிட்ட சொன்னியாமா? அப்படியாவது பழிக்கட்டும், நான் செத்துட்டா எல்லாரும் கஷ்டப்படாம இருப்பாங்கன்னு. நீ செத்துட்டா நான் கஷ்டப்படாம இருந்துருவேன்னு உனக்கு ஆரடி சொன்னா? அப்ப இத்தனை நாளா பிரசவத்துல செத்து போயிடணும்னு தான் இருந்தியா? நீ செத்துட்டா நானும் உன்ற வயித்துல இருக்கிற குழந்தையும் தினம் தினம் உன்னை நினைச்சே சாகணும். அதுதானடி உனக்கு வேணும்? அவனின் கையை பிடித்தவாறே, ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீனி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. மீறி பேசுனா நான் கார் கொண்டு போய் எங்கேயாச்சும் மோதிடுவேன். நீ மட்டும் ஏன் தனியா சாகணும்? நாம 3 பேரும் சேர்ந்தே செத்து போயிடலாம்.